வணக்கம் குழந்தைகளா. சென்ற தமிழ் பாட வகுப்பில் பாரதியார் பாட்டு கற்றுக்கிட்டீங்க. வீட்டில் நல்லா பாடி பார்த்தீங்களா அந்த பாடலை? சரி, இன்றைக்கி நம்ம விலங்குகள் அதோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சில விலங்குகளை நம்ம வீடுகளில் வளர்ப்போம் இல்லையா? அப்படி என்ன விலங்குகள்லாம் நம்ம வளர்ப்போம்? நாய், மாடு, சில வீடுகளில் குதிரை, கழுதை கூட வளர்ப்பாங்க. அதே மாதிரி கோழி, வாத்து, பூனை, இது எல்லாமே நம்ம வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்ப்போம். இந்த விலங்குகளால் நமக்கு சில பயன்களும் கிடைக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி குழந்தைகளா, இப்போ எல்லாரும் உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 78 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், பாடம் விலங்குகள் அதன் பயன்கள். முதல் படம் பாருங்க. என்ன விலங்கு இது? பசு. பசுட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பால் கிடைக்குது. பசு பால் தரும். அடுத்த படம் பாருங்க. என்ன விலங்கு இருக்கு? நாய். நாய் வீட்டை காக்கும். யாராவது தெரியாதவங்க வந்தாலே என்ன செய்யும்? நாய் உடனேயும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வீடை பூட்டிட்டு வெளியே போயிட்டோம்னாலும் நாயை வெளியே கட்டி போட்டு வச்சுருந்தோன்னா யாரையும் என்ன செய்யாது? உள்ளே விடாது. அவங்கள பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டை பார்த்துக்கும். நாய் வீட்டை காக்கும். அடுத்த படம் பாருங்க. என்ன இருக்கு? எருது. எருது ஏர் உழும். விவசாயம் செய்கிறதுக்கு இந்த எருதுகள் தான் பயன்படுது. அடுத்த படம் பாருங்க. என்ன விலங்கு இது? குதிரை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? குதிரை வண்டி. குதிரை வண்டி இழுக்கும். குதிரை வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த படம் பாருங்க. என்னது இது? கோழி, இன்னொன்று வாத்து. இது ரெண்டுமே முட்டையிடும். அப்போ நமக்கு கோழி வாத்துட்டு இருந்து முட்டை கிடைக்குது. கோழி வாத்து முட்டையிடும். அடுத்த படம் பாருங்க. என்ன விலங்கு இது? கழுதை. கழுதை பார்த்துருக்கீங்களா? இந்த கழுதை வச்சுருக்கவங்களாம் அது மேலே என்ன செய்வாங்கன்னா மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அது மேலே வச்சு கட்டிடுவாங்க அந்த மூட்டையை. அது சுமந்துக்கிட்டு போகும். கழுதை பொதி சுமக்கும். சரி குழந்தைகளா, இப்போ இந்த விலங்குகள் அதோட பயன்களை நம்ம ஒரு தடவை சொல்லலாமா? விலங்குகள் அதன் பயன்கள். பசு பால் தரும். நாய் வீட்டை காக்கும். எருது ஏர் உழும். குதிரை வண்டி இழுக்கும். கோழி வாத்து முட்டையிடும். கழுதை பொதி சுமக்கும். சரி குழந்தைகளா, இன்னைக்கு விலங்குகள் அதோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விலங்குகள்லாம் நமக்காக தான் இந்த பயன்கள்லாம் தருது. அப்போ இந்த விலங்குகளை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப கவனமாக, அன்பாகவும் பராமரிப்போடையும் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதில் ஏதாவது ஒரு விலங்குகளை வளர்த்திங்கன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.